ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா, சித்தார்த் கிட்ட வந்து கிருஷ்ணவேணி வந்து பட்டு வேஷ்டியை கொடுத்து தம்பி மாப்பிள்ளையை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே சித்தார்த் கூப்பிட போறாங்க. இதை வந்து மனோ பார்த்துட்டு இருக்காங்க. போ சித்தார்த் போ, இன்னைக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒப்பாரி வைக்க போகுது, ஊரே அடங்க போகுது, மாப்பிள்ளை இருந்தா தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி பொம்மியோட தங்கச்சியை வந்து ரெடி பண்ணி வந்து உட்கார வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சித்தார்த்தும் பசுபதியை வந்து ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து மனோ செம அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே பசுபதியும் வந்து மனோவை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. அப்போ நம்ம மனோ வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினைச்சு காமிக்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பசுபதியை வந்து இல்லாமல் பண்ணி நிலத்துக்கு அடியில் வந்து புதைச்சிருப்பாங்க. இதை நினைச்சு பார்த்துட்டு மனோ செம அதிர்ச்சி ஆகி உடனே தமனாவை தேடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா தமனா வந்து செம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ தமனா, இங்கே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அங்கே மிகப்பெரிய பிரச்சனை தமனா அப்படின்னதும், இங்கே பாரு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உளறிட்டு இருக்க அப்படின்னதும், ஐயோ தமனா அந்த பசுபதி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னதும், என்ன மனு சொல்ற அப்படின்னு தமனா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா நீ வந்து பாரு அப்படின்னதும் தமனா வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது நம்ம பசுபதி கிடையாது, பசுமதி மாதிரி இருக்கிற ஒரு மந்திரவாதி. இந்த பக்கம் நம்ம மனம் வந்து இங்கே பாரு, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்க, என்ன தமனா இது, எனக்கு நான் ஒன்றும் புரியல அப்படின்னதோ, ஐயோ மனோ அது உண்மையிலேயே பசுபதி கிடையாது, அது நம்மளோட மந்திரவாதி தான் அப்படின்னதும் மனோவுக்கு தொக்கி வாரி போடுறது, என்ன தமனா சொல்றா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா சடங்குகளும் முடிஞ்ச மாதிரி தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பசுபதி வந்து ராணியை வந்து கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னுட்டு ராணியை வந்து பசுபதி பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா ராணியோட கையை பிடிச்சி பசுபதி வந்து ரொம்ப வேகமா இழுத்துட்டு போறாங்க. ஏய் என்ன விடு, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் யாருங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தால தெரியும் ராணி, வா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா எடுத்துட்டு போறாங்க. டே விடுறா, யார் ராணி அப்படின்னு சொல்லி ராணியும் வந்து அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. இந்த பக்கம் இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி உன் தங்கச்சி புருஷன் கிடையாதுன்னா, உன் தங்கச்சி புருஷனை நாங்க இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னதும் ராணிக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னது நம்ம பசுபதி இல்லாம போயிட்டானா அப்படின்னு, இங்க பாரு தேவையில்லாம உளறிட்டு இருக்காது, நீ யாரு, இங்க பாரு நான் பசுபதியும் கிடையாது, அந்த உயிரும் போயிடுச்சு அப்படின்னதும் உடனே ராணி சித்தர் சொன்னதை வந்து வச்சு பாக்குறாங்க. அப்படின்னா சித்தர் சொன்ன மாதிரியே ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விடு அப்படின்னு அழுதுட்டே போறாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு புகை மாதிரி விட்டதும் வீடு முழுக்க வந்து புகை வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சியாகி, ஐயோ என்ன இது இப்படி புகையா இருக்கு அப்படின்னு சொல்லி புகையை வந்து இல்லாம பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கொல்ல பக்கமா வந்து அந்த பசுமதி மாதிரி இருக்கிற உருவம் வந்து ராணியை வந்து தனியா அழைச்சிட்டு வந்துடுது. இந்த பக்கம் நம்ம சித்தார்த் வந்து ராணிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க ராணின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம சிவபெருமானே காமிக்கிறாங்க. சிவபெருமான் வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமனா வந்து செம ஹாப்பியா இருக்கிறாங்க. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்து அந்த ராணியோட கதை முடிய போகுது அப்படின்னதும் மனோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தார்த்தும் நேரா ராணியை தேடி அந்த கொல்ல பக்கமா போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு